பேசாத வரைக்கும் பிரச்சனைகள் உங்களுக்கு மட்டும் இல்லை, பல பெண்களுக்கு உண்டாகும். இன்னைக்கு நீங்க ஒருத்தர் உங்ககிட்ட தவறாக நடந்துக்கிறாரு, தப்பாக பேசுறாரு, இல்லை தவறான கண்ணோட்டத்தில் உங்ககிட்ட வந்து ஒரு அப்ரோச் பண்றாரு. நீங்க அப்போ அது வந்து ஐயோ நான் வெளியில போக வேண்டாம், வெளியில சொல்ல வேண்டாம், இந்த சமுதாயம் என்ன சொல்லும் என்னை பத்தி அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க அந்த ஆணை வந்து ஊக்குவிக்கிறீங்க. யூ கிவிங் ஹிம் த கரேஜ் டு கோ அண்ட் எக்ஸ்ப்ளாய்ட் அண்ட் ஸ்பீக் த சேம் வே வித் அதர் உமன். என்னைக்கு நீங்க தைரியமா பேசுறீங்களோ அவ இன்னொன்று பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு பயப்படுவான், இன்னொன்று பொண்ணுகிட்ட தவறாக நடந்துக்கிறதுக்கு பயப்படுவான். இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு வகையில் நாம் எல்லாரும் காரணமா இருக்கோம். ஏன்னா ஒரு சொசைட்டி சொல்லும்போது we all are part of that society which we built. Collectively, how we come together and tackle an issue is what is extremely important at this moment. எந்த துறை இருந்தாலும், நான் சினிமாவில் வந்திருக்கேன், அதனால சினிமா மேலே ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குது. நான் எப்போவுமே சொல்வேன், சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு பூத கண்ணாடி வச்சு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு இருக்குது. உங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு பேகேஜ் சுமந்துக்கிட்டு நாங்கள் போயிட்டே இருக்கோம். ஏன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன திட்டினாலும் சிரிச்சுட்டு என்டர்டெயின் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனால் தட் பேகேஜ் நீட்ஸ் டு பி புட் டவுன். ஏன்னா சில நேரத்தில் எவ்வளோ நேரம் தான் பேகேஜ் தூக்கிட்டு போவீங்க, கண்டிப்பாக எங்கள் ஷோல்டர்ஸும் வலி இருக்கும், எங்களுக்கும் பெயின் இருக்கும். ஸோ ஐ திங்க் அது எல்லாமே கலெக்டிவ்லி we have to come together and we need to say that ஒரு பெண்ணுக்கு பிரச்சனைனா அது ஏன் பிரச்சனை இல்லை, நான் எதுக்கு போகணும், எனக்கு முன்ன பின்னே தெரியாது, நான் ஏன் போகணும், அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நிர்பயாவோ ஒரு அபாயாவோ நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு இது காலகட்டத்தில் பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னா நமக்கு தெரியாது, அவங்க எப்படி இருக்காங்க பார்க்கறதுக்கு அது கூட தெரியாது. ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை அவங்கள பார்க்குறோம். நான் வளர காலத்தில் வந்து வீட்லேயே இருக்கிறது இல்லை, தெருவில் தான் இருப்போம். ஸ்கூல்லேருந்து வந்தோமா, பேக் தூக்கி போட்டோமா, யூனிஃபார்ம் எடுத்தோமா, ரோட்டில் போய் விளையாடுறது. என் 3 அண்ணனுங்களோட நான் ரோட்டில் விளையாடிட்டு இருப்பேன். அம்மா வந்து நீ ஏன் கீழே ரோட்டில் இருக்க, இப்போ ஆம்பளை பசங்களோட ஏன் விளையாடுறதுன்னா எனக்கு கேட்டதே கிடையாது. ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, எங்கேருந்து உங்களுக்கு இந்த தைரியம் வருது? எனக்கு அந்த தைரியம் வந்தது என் அம்மா. ஏன்னா படிக்காதவங்க, ரொம்ப ரொம்ப சாதாரண குடும்பம், ரொம்ப வெரி வெரி ஆர்டினரி ஃபேமிலியிலேருந்து வந்தவன் நான். ஆனால் என்னைக்குமே த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ பாய் அண்ட் கேர்ள் அவங்க பார்த்ததே இல்லை. எப்படி நான் வந்து வீட்டில் சில நேரத்தில் தண்ணி பிடிக்கணும்னா எங்கள் அண்ணனும் தண்ணி பிடிக்கணும், நான் வெளியில் கீழே போய் விளையாடுறேன்னா என் அண்ணனுங்களுக்கு கூட வெளியில் போய் விளையாடினாங்கன்னா நான் என்னையும் அனுப்பிச்சிடுவாங்க, நீ போ, நீ எதுக்கு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன். So I think and the bringing up irukku, the equality, gender equality starts at home. And அங்கே ஒரு சின்ன மாற்றங்கள் நம்ம கொண்டு வந்தோம்னா, அது சொல்லுவாங்க ஆண்கள் பெண்கள் அதிகமாக சிரிக்கக்கூடாது, ஆண்கள் அழக்கூடாது. எல்லாருக்கும் எமோஷன் வந்துங்க, எனக்கு சிரிப்பு வந்தால் நான் கேட்க வைக்கனா சிரிச்சிருவேன். அதுக்கு யார் எப்படி நினைப்பாங்க எனக்கு கவலை கிடையாது. பிகாஸ் ஐ ஆம் ஹாப்பி, நான் சிரிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் சிரிப்பேன். தீஸ் கம்ப்ளீட் மைண்ட் செட்ஸ் அது எல்லாமே மாறணும். இட்ஸ் கிரேட் டு see a woman like her excellency அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் taking this forward and bringing all the women under one roof. and சின்ன சின்ன விஷயங்கள் பாருங்க, இன்னைக்கு வந்து இங்கே இந்த நிகழ்ச்சி வந்து ஹோஸ்ட் பண்ணுறதும் இல்லை உங்கள் ஷால் அண்ட் பூ எடுத்துகிட்டு வரதும், இட்ஸ் a roles reversed. ஏன் அது இருக்கக்கூடாது? எதனா ரிட்டன் ரூலாக எங்கேயாவது இருக்குது, இந்த ரோல் தான் பெண்கள் பண்ணணும். ஸோ அந்த துணிச்சல் இருக்கு பாருங்க, தட் we need to do something different. அதை நிச்சயமாக வந்து அக்கா பண்ணுவாங்க. and I think one of the most strongest women நான் பார்த்த வரைக்கும் அந்த தமிழிசை அக்கா இருக்காங்க. எல்லா வகையில நீங்க பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அவங்கள விமர்சிச்சிருக்காங்க, அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. even as when she was BJP உடைய ஸ்டேட் பிரசிடென்ட்டாக இருக்கும்போது என்னென்னமோ சொன்னாங்க, ஆனால் அவங்களுடைய மைண்ட் செட் வாஸ் கிளியர். நான் கட்சி வளர்க்கணும், கட்சி முன்னேறணும், அதுக்காக நான் பாடுபடணும், உழைக்கணும். and she did that with aplomb, with elan, and that is what is very very important. I think she inspires many women. திலகவதிமா இருக்கட்டும்,
the way she has inspired women, one of the most furious people. Men used to fear her. I remember, நான் வந்து அப்போ தமிழ்நாட்டில் நான் வந்து புதுசு, ஐபிஎஸ் சிலவதிமா சொன்னாலும் எல்லாரும் பயப்படுவாங்க, ஐயோ அவங்களா. ஸோ ஐ திங்க் விமென் அந்த மாதிரி இருக்கணும். பயம் இருக்கணுங்கிறத விட அந்த மரியாதை, the kind of respect about அந்த fear and அவங்க அந்த பொசிஷன்ல இருக்கிறதுனால, பட் அந்த ரெஸ்பெக்ட் what they garner, I think that what is important. நிறைய ஆண்கள் வந்து தவறு பண்றதுக்கு காரணம் வந்து பெண் என்னை விட ஒரு படி மேலே இருக்கா, அது அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. they are absolutely shunted. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிசிக்கலி நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் அங்க மட்டும்தான். ஆனா அதர்வைஸ் அவங்க வந்து அவங்களுடைய அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான் வெளியில காட்டுறதுக்கு பெண்கள் மேலே இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் உருவாக்குறாங்க. ஸோ ஐ திங்க் இங்கே விமென் இருக்காங்க, மென்னும் இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி நாளைக்கு எல்லாரும் பார்க்க போறாங்க. மாற்றங்கள் நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். there should not be any gender discrimination நம்ம வீட்டில். பெண்ணுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், ஆணுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், அது இருக்கவே கூடாது. எஸ், ஒரு தாயாக சின்ன பயம் நமக்கு இருக்கும். ஒரு தாயாக நம்ம பெண் குழந்தைங்க வெளியில் போகும்போது ஒரு பயம் இருக்கும். ஆனால் அது நம்ம கையில் இருக்குது. அந்த பயத்தை எப்படி நம்ம அந்த பெண் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு சொந்த காலில் நிற்கிறதுக்கு, ஒரு பிரச்சனை வந்தால் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம், அது நம்ம கையில் இருக்குது. And yes, to all the men, women are not an object of desire. Woman is a human which you need to respect, because somewhere down your mind, you know we are way beyond you. We are ahead of you. So for once, let go your egos and respect every woman probably the way you respect your mother, because every woman is a mother to somebody. யாருக்கோ அந்த அக்கா, தங்கச்சி, மகள், அண்ணி, எப்படி வேணாலும் நீங்கள் பாருங்கள். உங்கள் வீட்டில் மட்டும் பெண்கள் இல்லை, எல்லா வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க. அண்ட் ஒரு பெண் மேலே கை வைக்கிறதுக்கு முன்னாடி, அவளை பற்றி தவறாக நினைக்கிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு வேற பெண்ணுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு உங்கள் வீட்டு பெண்ணுங்களுக்கு யாராவது பண்ணுவாங்க. அது மட்டும் மனசில் இருக்கட்டும். ஏன்னா உங்களை மாதிரி வக்ர புத்தியும் இருக்கிறவங்க இன்னும் பல இடத்துல இருப்பாங்க, உங்கள் கண்ணுக்கே தெரியாது. ஸோ ப்ளீஸ் லேர்ன் டு ரெஸ்பெக்ட் உமன் அண்ட் கிவ் அ பிளாட்ஃபார்ம். நாங்கள் ஒன்றுமே கேட்கல, உங்கள் சொத்து கேட்கல, உங்கள் கிட்டேருந்து வேற எதுவுமே கேட்கல. ஆல் வி சே இஸ் give us a platform to prove ourselves, because நீங்கள் மண்டையில் தட்டி 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 உன்னால் ஒன்றும் பண்ண முடியாத சொல்லும் போது தான் பிரச்சனைகள் இருக்கு. Give us a platform, allow us to spread our wings and fly high, because once we fly, we make sure that our wings gives shadow to all those who are underneath. So கொடுங்க, இடம் கொடுங்க, பறக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஒரு ஆலமரமாக மாறி உங்களை எல்லாருக்கும் நிழல் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க, எங்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி கொடுங்க. அண்ட் வீட்டில் அந்த ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு அப்பப்போ காஃபி நல்லா இருக்கு, நீ அழகாக இருக்க, இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருந்தது, இன்னைக்கு தக்காளி ரசம் சூப்பராக இருந்தது, அதை சொல்லிட்டீங்கன்னா வீட்லேயும் பிரச்சனை இருக்காது. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி.